மீனராசினியர்களுக்கு வணக்கம். தீராத கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 14/5/2025 முதல் 20/5/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாருங்க. ராசிநாதன் பலம் பெற்று இருப்பது, அதுவும் மறைமுக பலம் பெற்றிருப்பது மீனராசினியர்களுக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்தை காட்டும். இனி துன்பம் இல்லை என்கின்ற உணர்வை பெறுவதால் செயல்கள்ல வேகம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம முடியவில்லையே என்று நினைத்த காரியங்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கிய குறைவு உள்ளவர்களுக்கு புதிய மருத்துவத்தால் முடியவில்லையே என்று நினைத்த காரியங்கள் கூட இந்த வாரத்தில் முடிவுக்கு வரக்கூடிய தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கிய குறைவு உள்ளவர்களுக்கு புதிய மருத்துவத்தால் முன்னேற்றம் ஏற்படுங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அதே போல தெய்வ தரிசனம் உண்டு. பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியான பிறகு நிகழக்கூடிய முதல் வாரம் என்பதால மீனராசினியர்களுக்கு குருவினுடைய பலனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 11/5/2025 அன்று 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். எனவே அர்த்தாஷ்டம குருவாக வருகிறாருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். இருப்பினும் உங்களுடைய ராசிநாதனாக குரு அமைவதால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க. அதனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் வேண்டாங்க. குரு இருக்கும் இடத்தினுடைய பலனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சுகங்களும் சந்தோஷங்களும் வர வேண்டும் என்றாலும் அர்த்தாஷ்டம குரு என்ற அடிப்படையில் இடையிடையே சிறு சிறு ஆரோக்கிய தொல்லை வரத்தாங்க செய்யும். மருத்துவத்திற்கு ஒரு தொகையை ஒதுக்கும் சூழ்நிலை ஏற்பட இருக்குது. வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயங்கள் 2 மடங்காகுங்க. இது போன்ற நேரங்களில் சுப காரியங்களை நடத்த முயற்சி மேற்கொள்வது நல்லது. புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது வாகன யோகம் அமையக்கூடிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். கல்விக்காக அடுத்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே இந்த 3 இடங்கள் புனிதமடைதுங்க. அஷ்டமத்தை குரு பார்ப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழிபிறக்க இருக்குதுங்க. கடந்த சில வருடங்களாக இல்லத்தில் நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெற இருக்குது. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதால் ஆரோக்கியம் சீராகுங்க. ஆலய திருப்பணியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அதே போல மீனராசினியர்களுக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. அதே போல புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்குங்க. படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்க இருக்குது. தொழில் வளர்ச்சி மேலோங்குங்க. அதே போல மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அயல் நாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வர இருக்கு. எல்லரிச்சனினுடைய ஆதிக்கம் நடைபெறுவதால் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்த பின்பு முடிவு செய்து கொள்வது நல்லது. பிள்ளைகளுடைய உத்தியோக முயற்சி கைகூடி வருங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் விரயங்கள்
கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். வீடு மாற்றமோ இடமாற்றமோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அதே போல் அடகு வைத்த நகைகளை மீட்கும் வாய்ப்பு உண்டு. தொழிலை இடமாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது பார்த்து வரும் வேளையில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அலைச்சல் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராசிநாதனான குரு பகவான் ராகுவினால் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தோஷத்தை பெருமளவில் குறைப்பதால உங்களுடைய கடமைகள்ல மனதை செலுத்த இயலுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வர மீனராசினருக்கு கடின முயற்சிக்கு பிறகு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. தசாபுக்திகள் பாதகமாக இருக்கும் பட்சத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இந்த இடமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அதே போல மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்குங்க. இடைத்தரகர்கள் பல காரணங்களை காட்டி பணம் பறிப்பார்ப்பார்கள். அதே போல உற்பத்தியாளர்கள் தங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரக்குகள் தேங்கி போவதை தவிர்க்க உதவுங்க. நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடியும் பிரச்சனைகளும் கவலை அளிக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் புதிய பிரச்சனைகள் தலை தூக்குங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக நிற்பதால வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. திரைப்படத்துறையினருக்கு தேவையற்ற வாக்குவாதமும் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. அதனால் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே போல ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சென்ற மாதம் அனுகூல நிலையில் வளம் வந்த புதன் தற்போது அனுகூலமற்ற நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு கல்வி ரீதியான எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நீங்கள் எதிர்பார்த்த உயர்கல்வி பெறுவதற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. ஒருவேளை வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. குறிப்பா மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்குங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலை உண்டு. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதி கிடைக்குங்க. பிள்ளைகளை நெறிப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. உடன்பிறப்புகள் உங்களுடைய பணிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. குருவினுடைய வக்ர காலத்தில் பணியிட மாற்றமும் பதவி உயர்வும் வரலாங்க. வியாபாரமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுதுங்க. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழன் விரதமும் குரு வழிபாடும் நன்மையை தரும் பரிகாரமா அமைது மீனராசியினருக்கு.